வணக்கம். வர சனிக்கிழமை வைகாசி விசாகம் வருது இல்லையா? நாம் அன்றைக்கி விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். அன்றைக்கி நிறையா முருகனை பற்றின சோஸ்திரங்கள்லாம் நம்ம படிக்கலாம். சஷ்டி கவச்சம், சண்முக கவச்சம், கந்தகுரு கவச்சம், வேல்மாறல், வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், எவ்வளவோ இருக்குது. கந்த புராணம் எல்லாமே நம்ம அன்றைக்கி படித்து பாராயணம் பண்ணலாம். முருகனோட நினைவாகவே நம்ம ஓம் சரவண பவன் இந்த கோலம் இருக்கு இல்லையா, அறுகோணம், அந்த கோலம் அமைச்சு நம்ம 6 நெய்தீபம் போட்டு அன்றைக்கி முருகனை வழிபடலாம், காலையும் மாலையும். அப்புறம் அருகில் இருக்க கோயில் இருந்ததுன்னா முருகன் கோயிலுக்கு போய் நம்ம பால் குடம் எடுக்கலாம், பால் அபிஷேகம் பார்க்கலாம். எல்லாமே நம்ம அன்றைக்கி புறப்பாடு முருகனுக்கு அங்கே புறப்பாடு நடக்கும், அதை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி நம்மளுடைய விரதத்தை நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தினமுமே ஓம் சரவண பவன் சொல்லி நம்ம நெத்தியில் விபூதி இட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தனென்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா, இந்த திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சொல்லி, அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம நெத்தியில் விபூதி இட்டுண்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி பழங்காலத்து பாட்டு ஒன்று கூட உண்டு. என்னென்னா, திருநீர் வச்சு ஒரு பாட்டே இருக்குது. திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமா, அதை தினமணி வந்தால் புகழ் இருக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. நம்ம அதனால் திருநீற்றோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு தமிழ் பாடல் ஒன்று பாடலாம். அது நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ நம்ம அதோட லிரிக்ஸ் பார்த்து நம்ம அன்றைக்கி முருகனுக்கு வழிபாடு செய்கிறதும் நல்ல விஷயந்தான். நிறைய பாடல்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த பாடலும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் இந்த பாடல் தான் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. அதாவது, ஆதி நீயே நாளும் ஆகம் நீயே, அதிகாரம் நீயே, ஆலயாரம் நீயே, சேனை நீயே, காக்கும் வேலும் நீயே, செந்தூரன் நீயே, செந்தில் நாதன் நீயே, ஓமெனும் பிரணவ மந்திர கந்தனே, என் முருகனே, யாவும் நீயன யாக்கை உனக்கென நாளும் காத்திடு குமரனே, அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே, அறுபடைக்கும் முதல்வன் நீயே, செந்திலாண்டவ தெய்வமே, செந்திலாண்டவ தெய்வமே, சரவண பவ குஹனும் நீயே, ஆறு முகத்தின் பார்வையே, ஆதி நீயே அந்தம் நீயே, செந்திலாண்டவ தெய்வமே, செந்திலாண்டவ தெய்வமே, ஆதி நீயே நாளும் ஆகம் நீயே, அதிகாரம் நீயே, ஆலயாரம் நீயே, நீதி நீயே நாளும் வானம் நீயே, அதிகாலை நீயே, கானக ஞானம் நீயே, வேதி நீயே, தாரக வேரும் நீயே, மதிமாலை நீயே, திருச்செந்தூரும் நீயே, சூரபத்மனை மயிலும் சேவலாய் மாற்றியதும் உன் கருணையே, கபடமாயா ஜாலங்களுக்கும் அதிபதி என் வேலனே, அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே, அறுபடைக்கும் முதல்வன் நீயே, செந்திலாண்டவ தெய்வமே, செந்திலாண்டவ தெய்வமே, அழகு என்றால் முருகு எந்தன் ஆதி தமிழின் தெய்வமே, அறுபடைக்கும் முதல்வன் நீயே, செந்திலாண்டவ தெய்வமே, செந்திலாண்டவ தெய்வமே, சரவண பவ குஹனும் நீயே, ஆறு முகத்தின் பார்வையே, ஆதி நீயே அந்தம் நீயே, செந்திலாண்டவ தெய்வமே, செந்திலாண்டவ தெய்வமே.
இதுதான் நான் கேட்டு ரசித்த அந்த பாடல். இது எல்லாருமே நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இது ரொம்ப எளிமையான வார்த்தைகள், வரிகள் தான். நீங்களும் அதை பாடலாம். யூடியூப்பில் நிறைய முறை கேட்டுட்டு நீங்களும் தொடர்ந்து அதை பாடலாம், முருகனை வழிபாடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.